பாலியல் மோகத்திற்கு கட்டுப்பாடு. அன்றைய அறியாமை கால சமூகத்தில் பாலியல் மோகம் தலைவிரித்தாடிக் கொண்டிருந்தது. இஸ்லாம் ஒழுக்க விழுமியங்களில் கட்டுப்பாட்டை கொண்டு வர விளைந்த பொழுது இந்த பாலியல் மோகத்திற்கும் கட்டுப்பாடு விதித்தது. இஸ்லாம் 4 மனைவிகளுக்கு மேல் திருமணம் செய்வதற்கு தடை விதித்தது. இன்னும் 1க்கு மேற்பட்ட மனைவிமார்களை திருமணம் செய்திருப்பவர்கள் அவர்கள் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என்று பணித்தது. இன்னும் திருமண உறவின்றி யாராவது விபச்சாரத்தில் ஈடுபட்டால் கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டன. இன்னும் உமர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் சமூகத்தில் நிலவி வரும் பாலியல் மோசடிகளை முற்றிலும் களைந்துவிட தீர்மானித்தார்கள். கவிதைகள் புனைவதும் அவற்றை கேட்பதும் அறியாமை காலத்தில் மக்களிடையே ஒழுக்க வீழ்ச்சியை ஏற்படுத்தி வந்தது. தங்களது மனதுக்கு பிடித்த பெண்ணை வர்ணிப்பதும் அவர்களது அழகை கவிதைகளில் வடிப்பதும் வழக்கமாக இருந்து வந்தது. இன்னும் சில வேளைகளில் பெண்களின் பெயர்களும் கூட அந்த கவிதைகளின் ஊடாக வலம் வருவதுண்டு. இதன் காரணமாக வீடுகளில் கணவன் மனைவிக்கு இடையே பிணக்குகளும் ஏற்பட்டு விடுவதுண்டு. இது ஒரு சமூக தீமையாக வலம் வருவதை கணித்த உமர் அவர்கள் கவிதைகளில் பெண்களின் பெயர்களை பயன்படுத்த தடை விதித்தார். இன்னும் சமூகத்தில் ஒழுக்க வீழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற பாடல்களை கவிதைகளை இயற்றக்கூடாது என்றும் அவர் தடை விதித்தார். கவிஞர்களும் புலவர்களும் உமர் அவர்கள் விதித்த இந்த சட்டத்தை மீறிய பொழுது அவர்களுக்கு கசையடிகளாக தண்டனை நிறைவேற்றப்பட்டன. இன்னும் முஅத்தா என்ற தற்காலிக திருமணத்திற்கும் தடை விதித்தார்கள். அதாவது குறிப்பிட்ட காலக்கெடு ஒன்றை நிர்ணயித்து அந்த காலக்கெடு வரைக்கும் கணவன் மனைவியாக ஆணும் பெண்ணும் வாழ்ந்து கொள்வது. அதற்கு மேல் அவர்கள் பிரிந்து விடுவார்கள். திருமணம் என்பது ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு வாழ்நாள் முழுவதும் கணவன் மனைவியாக வாழக்கூடியதொரு சமூக அமைப்பு. இந்த அமைப்பில் குழந்தைகள் பெறுவதும் அவற்றை பராமரிப்பதும் இந்த தம்பதிகள் மீது கடமையானதொன்றாக மாறிவிடுகின்றது. ஆனால் இந்த தற்காலிக திருமணத்தின் காரணமாக பெண்களை நினைத்த மாத்திரத்தில் விவாகரத்து செய்வதும் இடைப்பட்ட காலத்தில் பிறந்த குழந்தைகள் அனாதைகளாவதும் சமூகத்தில் குழப்பத்தையும் சீர்கேடுகளையும் உருவாக்கிவிடும். இன்னும் உண்மையில் திருமணம் என்பதற்கான அர்த்தமே இல்லாது போய்விடும் என்பதை உணர்ந்த உமர் அவர்கள் இந்த தற்காலிக திருமணத்திற்கு தடை விதித்தார்கள். விவாகரத்து என்பதே ஒரு காரணத்தை முன்னிட்டு செய்யப்படுவது. ஆனால் இந்த முஅத்தா என்ற தற்காலிக திருமணத்தில் குறிப்பிட்ட காலக்கெடு நிர்ணயிக்கப்படுவது என்பது இஸ்லாத்திற்கும் அதன் கொள்கைகளுக்கும் முரணாக அமைகின்றது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்மானித்து அதனை தடை செய்தார்கள். ஈராக் மற்றும் சிரியா முஸ்லிம்களின் கைவசம் ஆனதன் பின்னர் ஈராக் மற்றும் சிரியாவை சேர்ந்த பெண்களை மணமுடிக்கும் சந்தர்ப்பம் உருவாகியது. இவர்களின் அழகில் மயங்கிய அரபுக்கள் தங்களது அரபு மனைவிமார்களை விவாகரத்து செய்ய ஆரம்பித்தார்கள். இது சமூகத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, மக்களிடையே பாலியல் ரீதியான ஒழுக்க வீழ்ச்சி அதிகமாகியது. இதனை தடுத்து நிறுத்தும் முகமாக ஈராக் மற்றும் சிரியா போன்ற அந்நிய நாடுகளின் பெண்களை மணமுடிப்பதற்கான சில நிபந்தனைகளை விதித்தார். அந்த நிபந்தனைகள் யாருக்கு பொருந்துகின்றதோ அவர்கள் மட்டுமே அந்நிய நாட்டு பெண்களை மணமுடிக்க தகுதி வாய்ந்தவர்களாக கருதப்பட்டார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவின் ஒரு அதிகாரியாக இருந்தார்கள். இவர் ஒரு ஈராக் கிறிஸ்தவ பெண்ணை மணமுடித்துக் கொண்டார். உமர் அவர்களோ அந்த பெண்ணை விவாகரத்து செய்யும்படி ஹுதைஃபா அவர்களை வலியுறுத்தினார்கள். ஹுதைஃபா அவர்களோ, எந்த சட்டத்தின் அடிப்படையில் விவாகரத்து செய்ய சொல்கின்றீர்கள்? எனது விவாகம் சட்டத்திற்கும் புறம்பானது என்றால் எவ்வாறு? உண்மையான விளக்கத்தை அளிக்கும் பட்சத்தில் அன்றி நான் விவாகரத்து செய்ய முடியாது என்று கூறி விடுகின்றார்கள். உமர் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் விவாகம் செய்திருப்பது சட்டத்திற்கு முரணானது அன்று. ஆனால் நீங்கள் மணமுடித்திருக்கும் அந்த கிறிஸ்தவ பெண்ணை நான் ஏன் விவாகரத்து செய்யுங்கள் என்று கூறுகின்றேன் என்றால், அரபுலகத்து பெண்களின் நலனை முன்னிட்டே உங்களுக்கு இந்த அறிவுரையை வழங்குகின்றேன். அழகுக்காக வென்றே முஸ்லிம் அல்லாத பெண்களை மணந்து கொள்வது என்பது மக்களிடையே பாலியல் விவகாரத்தில் ஒழுக்க வீழ்ச்சியை ஏற்படுத்தி விடும் என்று நான் கருதுகின்றேன். இந்த விளக்கத்தை கேட்ட ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கிறிஸ்தவ பெண்ணை விவாகரத்து செய்து விடுகின்றார்கள். இஸ்லாம் 4 பெண்களுக்கு அதிகமாக மணமுடித்துக் கொள்ள அனுமதி வழங்கவில்லை.
அதே நேரத்தில் அவர்கள் எத்தனை அடிமை பெண்களை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் என்ற நிலை இருந்து வந்தது. இந்த அடிமை பெண்கள் எஜமானர்களின் சொத்துக்களைப் போல பராமரிக்கப்பட்டு வந்தார்கள். எஜமானர்கள் விரும்புகின்ற நேரத்தில் அவர்கள் விலை பேசி விற்கவும் பட்டார்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து சென்று கொண்டிருந்த பொழுது முஸ்லிம்களிடையே அதிகமான அடிமை பெண்கள் இருந்து வரலானார்கள். இதுவும் மக்களிடையே பாலியல் ரீதியான ஒழுக்க வீழ்ச்சியை ஏற்படுத்துவதை கணித்த உமர் அவர்கள் எந்த அடிமை பெண்கள் தங்களது எஜமானர்களது குழந்தையை கருத்தரித்துக் கொண்டார்களோ அவர்கள் சுதந்திரமான பெண்களாக கணிக்கப்படுவார்கள். அத்தகைய பெண்களை எஜமானர்கள் தங்களது அடிமைகளாக நிர்வகித்து வர முடியாது. அவர்களது சட்ட ரீதியான மனைவிமார்களைப் போலவே இவர்களுக்கும் உரிமைகள் உண்டு. அவர்கள் விரும்பினால் தங்களது கணவன்மார்களை விவாகரத்து செய்துவிட்டு இன்னொரு ஆணை கூட மணந்து கொள்ளலாம் என்று அறிவிப்பு செய்தார்கள்.